ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 1/2 ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கர்டு, அது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட சாறு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். இது 45 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகிற கேப்பில் நம்ம போயிட்டு இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது, அதை பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு துண்டை இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 10 பல் பூண்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நாங்கள் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு கசகசா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதை ஆற விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஆல்ரெடி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூடவே ஒரு பீஸ் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 80% குக் ஆகிற அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பேட்சாக போட்டு நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதனால் 4 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் ஒரு 80% குக் ஆகிடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா பண்ணுறதுக்கான ரெசிபியை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பீஸ் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் ஃபுல்லாக பட்டரே ஆட் பண்ணி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அந்த பட்டர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஸ்ட் டைப்பை ஆட் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டோட லைட்டாக தண்ணி சேர்த்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது 2 வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வெல்லம் இல்லை ஒயிட் சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு 2 வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம 80% குக் பண்ணி வச்சுருக்க நம்மளோட சிக்கன்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பட்டரோட சேர்த்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அதை குக் பண்ணால் போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் கிரேவி நல்லா திக்காகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். அது மேலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அதை ஒரு 2-3 வாட்டி கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட அருமையான பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம இந்த பட்டர் சிக்கன் மசாலாவை ரைஸில் போட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சப்பாத்தி, இட்லி, தோசையோட இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போது இதே மாதிரி பட்டர் சிக்கன் மசாலாவை நீங்களும் உங்கள் வீட்டிலையே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வர எல்லா வீடியோஸையுமே ரெகுலராக பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.